ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கர்டன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதாவது சூரிக்கு சின்ன வயசுலேருந்து யாருமே இல்லாமல் ஒரு அனாதையாக இருக்கிற பட்சத்தில் யாருமே இல்லாத சூரிக்கு வந்து உன்னி முகுந்தன் கை கொடுக்குறாரு. ஸோ கூடவே சப்போர்ட்டிவாக வச்சிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உன்னி முகுந்தனும் சசிகுமாரும் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் வந்து சசிகுமாரோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சூரியை வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாகவும் பார்க்குறாங்க, ஒரு ஃபேமிலி மேனாகவும் எடுத்துக்கிறாங்க. அந்த பட்சத்தில் உன்னி முகுந்தனுக்கும் சசிகுமாருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வருது. அப்படி சண்டை வர பட்சத்தில் அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சண்டை, இந்த இடத்துல சூரி யார் பக்கம் சப்போர்ட்டிவாக நிற்க போகிறாரு அப்படின்றத வேற லெவலில் காமிச்சிருக்காங்க. இன்டர்வல் சீன் அண்ட் கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சூரி இந்த படத்தில் வந்து வேற லெவலில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு சில காமெடி சீன் மட்டும் தான் இங்கே இருக்குது. மற்றபடிக்கு இந்த படம் ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான். டைலாக்லாம் சூரி வேற லெவலில் பேசியிருக்காரு. விடுதலைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து சூரியை வந்து எடுத்து பேசும் அப்படின்றது நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ விடுதலை படத்தில் எப்படி சூரியை வந்து எல்லாரும் செம்மையாக பண்ணியிருக்காருன்னு சொன்னாரோ அதுக்கடுத்து இந்த படத்துலையும் எல்லாரும் பேச போகிறாங்க அப்படின்றது கன்ஃபார்ம். நீங்கள் இந்த படத்தை வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், சூப்பராக இருக்குது.